வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூடியூப் சேனலில் இப்போ தினம் ஒரு வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. எல்லா வீடியோஸும் மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டுக்கு உண்டான எல்லா வீடியோவும் தினம் ஒரு நாள் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்க ஃபேக்ட்ரியில் என்னென்ன பிரச்சனை வருது, அவங்களோட சந்தேகங்கள் என்ன, அதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்க முடியும், நம்ம கூட மற்றவங்க தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எல்லாம் டீமாக சேர்ந்து நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த யூடியூப் சேனல் உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த தளமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி நீங்கள் புதுசாக இந்த யூடியூப் சேனலை பார்க்க வந்தீங்கன்னா நீங்கள் ஏன் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல தமிழ்நாட்டில் இதுவரை எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ், நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. ஆனால் இது எல்லாமே தினம் தினம் இல்லை வீக்லி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் எடுத்துப்பாங்க, ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, சம் டெக்னிக்கல் டேட்டாஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதோட முடிச்சிடுவாங்க. ஆனால் நம்ம யூடியூப் சேனல் மட்டும்தான் ஃபீல்டில் எப்படி ஒர்க் பண்ணணும், ஃபீல்டில் வர பிரச்சனைகள் என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற ஒரே யூடியூப் சேனல் தமிழ்நாட்டிலே நம்ம சேனல் மட்டும்தான். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா PID. ஓகேங்களா? நண்பர்கள் நிறைய பேர் என்னுடைய பழைய வீடியோக்களில் நிறைய பேர் PID பற்றி சொல்லுங்க ப்ரோ, PID பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் சேர்த்து தான் இப்போ இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். முதல்ல PID அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கண்ட்ரோல் ஹார்ட்வேர். ஓகேங்களா? இது பேசிக்காக மைண்ட் வச்சிங்க. PID அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கண்ட்ரோல் ஹார்ட்வேர் தான். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஹார்ட்வேர்ன்றது கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. நான் ஒரு எக்ஸ்பிளனேஷனாக அவங்க சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் இப்படி மேட்ச்சில் வச்சிங்க. PID அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு கண்ட்ரோலிங் டிசைன். ஓகே, இது ஒரு கண்ட்ரோலிங் டிசைன். ஓகே, இதுதான் PID. முதல்ல இந்த PID அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? PID, P அப்படிங்கிறது ப்ரொஃபஷனல், I அப்படிங்கிறது இன்டெக்ரல், D அப்படிங்கிறது டெரிவேட்டிவ். ஓகேங்களா? இதுதான் இந்த 3 வேர்டுக்கு PID அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ப்ரொஃபஷனல், இன்டெக்ரல், டெரிவேட்டிவ், இது 3 தான் இதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு PLC மாதிரி ஒரு கண்ட்ரோல் டிவைஸ் தான். ஓகேங்களா? PLC மாதிரி ஒரு கண்ட்ரோல் டிவைஸ் தான் இந்த PIDயும். ஓகேங்களா? இந்த PIDயில் 2 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று ஸ்டாண்ட் அலோன், 2 PLC ப்ரோக்ராமிங். ஓகே, இந்த 2 டைப்ஸ்லேருந்து இந்த PID ஜென்ரலாக இப்போ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் அலோன் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹார்ட்வேர் டிவைஸ். இப்போ உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு ஹீட்டர்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அந்த ஹீட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அதுதான் PID. அதுதான். ஓகே, அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பினேஷன் ஃபார் PID. அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இஸ் ஹார்ட்வேர் யூனிட். அது ஒரு PID. PLC ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் டிசைன். இட் இஸ் டிசைன் பை சாஃப்ட்வேர். ஓகேங்களா? அதுதான் ரெண்டு டைப். ஒன்று ஸ்டாண்ட் அலோன், இன்னொன்று PLC ப்ரோக்ராம். இந்த மாதிரி 2 டைப்பில் இருக்குது PID. இப்போ இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? PID எதுக்காக முதல்ல பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எப்படி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, ஃப்ளோ ஆர் மோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாம் PID எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணங்கள். ஓகேங்களா? இதை மறந்துடாதீங்க. PID எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஃப்ளோ ஆர் மோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த PIDயை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்து PID அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. PID ப்ரொஃபஷனல், இன்டெக்ரல், டெரிவேட்டிவ், இது 3த்துக்கு முதல்ல நமக்கு அடுத்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது என்னங்க ப்ரொஃபஷனல் அப்படிங்க, அது என்ன ப்ரொபோஷனல் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மெத்தடில் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ப்ரொஃபஷனல்ங்கிறது நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுங்க. இட்ஸ் ஒரு கால்குலேஷன் டிவைஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டோம், இல்லைனா ஆல்ரெடி ஒரு ஹார்ட்வேர் பண்ணிட்டோம், ஒரு டிசைன் நம்ம பண்ணிட்டோம். இட் இஸ் செட்டட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேட்டர்னு வச்சுங்களேன். ஓகே, கால்குலேட்டர் இப்போ ஆல்ரெடி ப்ரோக்ராம்லேயே ஆல்ரெடி டிசைன்டு. நீங்கள் போய் என்ன மேத்தமெட்டிக்ஸில் போட்டாலும் அதுக்கான அவுட்புட் அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். அது மாதிரி இது ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற யூனிட்டுக்கு என்ன அடுத்தன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி டிசைன்டு. ஓகே, இட் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போன விஷயம். ஓகேங்களா? இதுதான் ப்ரொஃபஷனல். 2 இன்டெக்ரல். இன்டெக்ரல் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா இன்டெக்ரலுங்கிறது இப்போது நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இன்புட்ஸ், நம்மளோட இன்புட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இன்டெக்ரல். ஓகேங்களா? ப்ரொஃபஷனல்ங்கிறது ஆல்ரெடி ஒரு கால்குலேட்டர் மாதிரி, அது ஆல்ரெடி ஒரு டிசைனில் இருக்குது. 2 ப்ரொஃபஷனல். இப்போ நம்ம கால்குலேட்டரில் என்டர் பண்ணுறவங்கள வேல்யூஸ், இப்போ ஒரு 10x10 அப்படின்னு நம்ம என்டர் பண்ணுறோம்ல, இதுதான் இன்டெக்ரல். நம்ம கொடுக்குற இன்புட் ஏதாவது நிகழ்காலம், இப்போ என்ன நடக்குது, பர்சன்டேஜ் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறது தான் அது இன்டெக்ரல். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக டெரிவேட்டிவ் அவுட்புட். இட்ஸ் அவுட்புட். நீங்கள் அது இதுக்கப்புறம் இதோட அவுட்புட் எப்படி கொடுக்க போகிறோம், இதோட ஃபீச்சர் அடுத்து. இப்போ கால்குலேட்டர்லாம் எல்லாம் கால்குலேட்டரை பார்த்தாச்சு. இப்போ மேத்தமெ 10x10 அடிச்சா இஸ் ஈக்குவல் டு போட்டு அவுட்புட் எடுக்கிறோம் இல்லையா? இதுதான்
டெரிவேட்டிவ். ஓகேங்களா? இதை விட சிம்பிளாக எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, இதை விட சிம்பிளாக எப்படி எங்கள் மனசில் ஏற்றிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ PID அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ப்ரொபஷனல் இன்டெக்ரல் அண்ட் டெரிவேட்டிவ். ப்ரொபஷனலுங்கிறது பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போச்சு, நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. அண்ட் டெரிவேட்டிவ்ங்கிறது இன்டெக்ரல்ங்கிறது நம்ம இப்போ என்ன இன்புட் கொடுக்குறோம், இப்போ என்ன நிகழ்காலத்தில் என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது இன்டெக்ரல். ஸோ இதில் அவுட்புட் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறது தான் டெரிவேட்டிவ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரொபஷனல் இன்டெக்ரல் டெரிவேட்டிவ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொபஷனல் இன்டெக்ரல் டெரிவேட்டிவ் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு PID கண்ட்ரோலர் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா எரரை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் பொதுவாக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான எரரை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபியூச்சரில் ஒரு வீடியோ சொல்கிறேன். ஸோ இது எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக வந்து சொல்கிறேன். ஸோ PID கண்ட்ரோலர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா எரரை கால்குலேட் பண்ணுறதுக்கு. எந்த எரரை? நம்ம என்ன வேல்யூ வந்து ஆக்சுவல் வேல்யூ, அதாவது நம்ம என்ன கால்குலேட்டரில் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கும், ஸோ அதோட மெஷர்டு வேல்யூ, இட்ஸ் மீன்ஸ் அவுட்புட் வேல்யூ, அதோட அவுட்புட் வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ இட்ஸ் நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் என்னோட வேல்யூ இப்போ ஆக்சுவல். உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான் இப்போ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எடுத்துங்க. ஸோ டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் PID கண்ட்ரோலர் எடுத்துக்கங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து 100 டிகிரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 100 டிகிரிஸ் வந்து அதில் செட் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ 100 டிகிரி செட் பண்ணதுக்கப்புறம் அது எவ்வளோ டிகிரி எடுக்குது அப்படிங்கிறத, ஆக்சுவலாக அங்கே எவ்வளோ டிகிரி இருக்குது அது எப்படி அப்படிங்கிறத வந்து அடியில் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஆக்சுவல் மெஷர்டு வேல்யூவாக வந்து அடியில் வந்து காட்டும். இப்போ வந்து நீங்கள் 100 டிகிரி செட் பண்ணியாச்சுன்னா, ஸோ அவுட்புட்டில் இப்போ ஆக்சுவல் டெம்பரேச்சர் எவ்வளோ, 50 டிகிரி இருந்தால் 50 டிகிரின்னு காட்டும். இல்லை வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது 50, 60, 70, 18 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த செட் பாயிண்ட் வேல்யூக்கும் இந்த மெஷர்டு வேல்யூ இப்போ இருக்கிற ஆக்சுவல் வேல்யூக்கும் இடையில் உள்ள எரரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த PID கண்ட்ரோலர். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 100 டிகிரி அப்படிங்கிற செட் பண்ணிட்டீங்க. இப்போ ஆக்சுவல் 105 டிகிரி இருக்குன்னா இட்ஸ் கால்ஸ் மைனஸ் எரர். அப்போ வந்து அந்த PID கண்ட்ரோலர் என்ன பண்ணும், அவுட்புட் அந்த ஹீட்டருக்கு போகிற வயசு ஒரு அந்த கனெக்ஷன் இருக்குல்ல, சர்க்யூட் டயக்ராம் படி நான் இன்னொரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பார்த்துருக்கீங்க. ஸோ அவுட்புட் வந்து கட் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து PID. இப்போ அதுவே வந்து டெம்பரேச்சர் வந்து நீங்கள் 100 செட் பண்ணியிருக்கீங்க, ஆக்சுவல் டெம்பரேச்சர் 50 தான் இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஹீட்டர் வந்து ஆன் பண்ணி விட்டுடும். இதுதான் அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது. இதுதான் வந்து PID. ஓகேங்களா? ஸோ இதை விட பெஸ்ட்டாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு தெரியல. இதை விட இது எப்படி இன்னும் கால்குலேஷன் பண்ணுது, இதோட சர்க்யூட் டயக்ராம்ஸ்லாம் எப்படி இருக்கும் பை ஹார்ட்வேர் யூனிட்டில். இப்போ ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல்னா ஒரு PID கண்ட்ரோலர் நான் கொண்டுட்டு வரேன். ஸோ அந்த PID கண்ட்ரோலரை என் கையில் வச்சுக்கிட்டே நான் அதோட கனெக்ஷன்ஸ் மெத்தட்ஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து PID கண்ட்ரோலை பற்றி ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ப்ரொபஷனல் இன்டெக்ரல் டெரிவேட்டிவ். இது மூணுமே வந்து ரெண்டு விஷயத்தில் வந்து இருக்குது. பை ஹார்ட்வேர் யூனிட்டாக இருக்குது, பை சாஃப்ட்வேர் காப்பியாக இருக்குது. ஸோ ஹார்ட்வேர் யூனிட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். சாஃப்ட்வேர் காப்பி வந்து PLC ப்ரோக்ராமில் வந்து ஆல்ரெடி இருக்குது. PLC ப்ரோக்ராமில் எப்படி வந்து நம்ம ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர், அப் கவுண்டர், டவுன் கவுண்டர்னு ஆல்ரெடி அங்கே ப்ரோக்ராம்லாம் இருக்கும், இட்ஸ் சாஃப்ட் காப்பி அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி PID கண்ட்ரோலரும் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கோனா. ஸோ PID கண்ட்ரோல் அடுத்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மோஷன் ஆர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த PID கண்ட்ரோலரை பயன்படுத்துகிறாங்க. ஸோ எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, ரெண்டு வேல்யூ இது வந்து PID கண்ட்ரோலர் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா எரர் கால்குலேஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ எரர் கால்குலேஷனுக்காக எரர் கரெக்ஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? எதுக்கு உண்டான எரர் கரெக்ஷன், ஆக்சுவல் வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்கும் இடையில் உண்டான எரரை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த PID கண்ட்ரோலர் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ மேற்கொண்டு இந்த வீடியோ பற்றி இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த PID கண்ட்ரோலர் பற்றி வயரிங் டயக்ராம் ப்ளஸ் இதோட கால்குலேஷன் அப்படி அதை ரெண்டுத்தையும் வச்சு இன்னொரு வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.